வெல்கம் டு டெக்கி டாக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா, நம்ம இந்திய நாடாளுமன்றம் அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் ஓப்பனிங்க்கான ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டருக்கான ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 47 இருக்குது. அதில் எஸ்சி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு 5 வேக்கன்சியும், ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 17 வேக்கன்சியும், அன்ரிசர்வ்டு கேட்டகரி ரிசர்வேஷன் சொல்லுவாங்க யூஆர் கேட்டகரி அதில் 13, இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 9 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 47. இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப் வேக்கன்சிக்கான சேலரி பார்த்திங்கன்னா ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 47,600லேருந்து 1,51,100 ருபீஸ், அதாவது பர் மந்த்து வந்துட்டு 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எம்ஏ ஹிந்தி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக பண்ணியிருக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு இதில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஆனால் ஹிந்தியும் இங்கிலீஷும் அதில் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஹிந்தி மீடியம், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இதில் மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு அதில் ஹிந்தியில் படிச்சிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஹிந்தியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷ் as த சப்ஜெக்ட், அதாவது ஹிந்தியில் படிச்சிருக்கணும், அதில் இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் இங்கிலீஷ் மீடியம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஹிந்தி அதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதில் ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க என்னென்னா, டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தி, இதில் ஏதாவது டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 2 வருஷம் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் டிரான்ஸ்லேட்டர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 29 இயர்ஸ்க்கு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கெலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கீழே பார்க்கலாம். அடுத்து இந்த ஓப்பனிங்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு 2 இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 75 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு எந்தெந்த செக்ஷன்லேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜிகே பொது அறிவு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்னால் நடப்பு நிகழ்வுகள், கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள்லேருந்து 50 மார்க்கான கொஸ்டினும், ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 50 மார்க்கும், ஜென்ரல் ஹிந்திலேருந்து 50 மார்க்கும். ஸோ டோட்டலாக 150 மார்க்ஸுக்கு 75 மினிட்ஸ் 75 நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் நடக்கும். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமில் யாரெல்லாம், அதாவது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மெயின் எக்ஸாமுக்கு கால்ஃபேர் பண்ணுவாங்க. இந்த மெயின் எக்ஸாம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் 2 இருக்குது. ஒரு எக்ஸாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 இருக்குது. பேப்பர் 1ல் வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தி, அப்புறம் ஹிந்தி டு இங்கிலீஷ், இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது மாதிரி 75 மார்க்கு, 2 மணி நேரம். அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எஸ்ஸே, ப்ரீசிஸ் அண்ட் கிராமர், அதே மாதிரி ஹிந்தி எஸ்ஸே, ப்ரீசிஸ் அண்ட் கிராமர், அதாவது ஹிந்தியில் எஸ்ஸே எழுதணும், ஹிந்தி கிராமரு, அதே மாதிரி இங்கிலீஷ் எஸ்ஸே, இங்கிலீஷ் கிராமர், இதுக்கு 50-50. இது 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 250 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா கீழே பாட்டமில் அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த இதுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க, எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதனோட அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அதோட வச்சு ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸ்கேன் பண்ணி இவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. என்ன இமெயில் ஐடினா recruitment-lss@sanSAD.nic.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அவங்க சொல்லியிருக்கிற லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள்
சென்ட் பண்ணணும், ஜஸ்ட் இமெயில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் அதை பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் டேட் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27/7/2020, அதாவது நெக்ஸ்ட்டு ஜூலையோட 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களை அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால்ஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இமெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு இஃப் இன் சர்வீஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 10 வருஷமும், சர்வீஸில் இல்லாதவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு 5 வருஷமும், ஓபிசியில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருங்க இஃப் இன் சர்வீஸ் இன் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 8 வருஷமும், கவர்மெண்ட் ஜாபில் இல்லாதவங்களுக்கு 3 வருஷமும் இந்த மாதிரி நிறையா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.